எல்லாருக்கும் வணக்கங்க. விவசாயிகளுக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுதில்லைங்கிற மாரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, விவசாயிக்கு என்ன பண்றாங்கங்கிறது இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சின்ன அளவுல இண்டஸ்ட்ரியலைசேஷன் சின்ன அளவுல வேலைவாய்ப்பு. படிச்ச இளைஞர்களுக்கு டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ல வேலைவாய்ப்பு. சிந்திச்சு பாருங்க. விவசாயத்துல இங்க 50% பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய வேலைகளும், விவசாயிகளாவும் இருக்காங்க. மிச்சம் 50% மாறிட்டு இருக்காங்க. அதுவும் முழுமையா மாறலைங்க. அப்ப இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய நாடுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாறியிருக்க அரசாங்கம் விவசாயிங்களுக்கு சொன்ன வேளாண் கடன் தள்ளுபடி சொன்னபடி இருக்கா? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதே மாரி 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய வேலைய விட விளையாட்டுத் துறை தான் கஷ்டம்னு சொல்லியிருக்காருங்க. நாங்களும் விளையாட்டுத் துறையில இருந்தவங்க தாங்க. விளையாட்டுத் துறையில நாங்க சந்தோஷமா போய் விளையாண்ட்டு வந்தோம். ஆனா விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து மான முடுக்கணும், பன்னிய முடுக்கணும், கிளிய முடுக்கணும், பறவைகள முடுக்கணும், யானைய முடுக்கணும், நைட்டு மூலமா காவல் காக்கணும், காலையில 4 மணிலேருந்து வேலை செய்யணும். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து விவசாய குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியணுங்க. அதுக்கப்புறம் இயற்கை ஒத்துழைக்கணும். மழை பெய்யணும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கணும். எத்தனையோ இயற்கை சீற்றங்களுக்கு எதிரா வந்து விவசாயம் செய்யணுங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கடுமையான மனதைரியம் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியுங்க. அப்படி பண்ற விவசாயிகளுக்கு பெரிய இடியா இருக்கிறது என்ன நியாயங்க? மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க. இனி வரும் எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட பேச்சையும் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கு செலுத்தக்கூடாதுங்க. அதாவதுங்க, பேச்ச நம்பி தான் வாக்கு போடுறோம். ஆனா, அந்த பேச்சு சுத்தமா இருக்கா? அந்த சொன்னபடி நடந்துக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கணும். அதனால இது என்னன்னாங்க, நம்ம வந்து முயற்சி பண்ணி, நாம பாடுபட்டு, நாம முன்னேறக்கான வழிய தேடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிற நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்ததா இருக்குங்க. அதாவதுங்க நம்மளால முன்னேற முடியாதா? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிலம் இருக்கு. நம்ம கிட்ட வந்து உழைப்பு இருக்கு. நம்ம விளைவிக்கிற பொருளு, நாம உற்பத்தி தொடங்கணும். எல்லாமே நாம பண்ணணுங்க. வேணும்னா ஆட்சியும் கூட புடிக்கிறதுக்கு நம்ம இளைஞர்கள் தயாரா இருக்கணுங்க. ஏன்னா, விவசாய குடும்பத்திலேருந்து போன இளைஞர்கள் தான் எல்லாருமே. விவசாய குடும்பத்திலேருந்து போனவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது, அது மட்டும் ஏங்க சாத்தியம் இல்ல? அதாவதுங்க, விவசாயிகள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டாங்க. இது நெறைய இடத்துல நெறைய நாங்க பார்த்துருக்கோம். அத சொல்ல முடியாதுங்க பதிவுகள்ல. ஒரு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்பு பிரச்சனைக்காக, மெடிசல் பிரச்சனைக்காக ஒரு மஞ்சள் வாங்க போயிருந்தாருங்க. அந்த மஞ்சள் 5 கிலோ மஞ்சளுங்க. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 குடுக்க போனாருங்க. ரூ. 100 தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்காங்க நியாயமா. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சாப்பாடு போட்டு, ஜூஸ் குடுத்து, அதுக்கு மேல அவருக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க விவசாயிகள். அதாங்க விவசாயிகள். விளைஞ்ச விளைஞ்ச காய்கறிகளும், பழங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அள்ளி அள்ளி குடுப்பாங்க. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு. அந்த மாரி இருக்கவங்க தாங்க விவசாயிகள். விவசாயிகளே நீங்க நெனச்சா எல்லாமே மாத்தலாம். இனி அரசாங்கத்த நம்ப வேண்டாம். கண்டிப்பா மாற்றத்த கான வேலைகள நாம செய்யலாங்க. நன்றிங்க.